கன்னியாகுமரியில் நடிகை கஸ்தூரி நடைபெறும் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்ள நேற்று ஜூன் 25 வருகை தந்தார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த போது அவர் கூறியதாவது: நிதி ஆயோக் மாநாடு ஆண்டுதோறும் நடைபெற்று வருகிறது. பிரதமர் நரேந்திர மோடி இதனை நடத்தி வருகிறார். கடந்த 2 ஆண்டுகள் இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு முதல்வர் பங்கேற்காத நிலையில் தேர்தலுக்கு முன் நடைபெறும் கடைசி நிதி ஆயோக் நிகழ்ச்சியில் சந்திக்கிறார் என்றால் இதற்கு என்ன காரணம் சொல்ல முடியும்? தமிழகத்தின் நிதி நிலைமை குறித்து இந்த காலகட்டத்தில் மட்டும் அக்கறை வந்துள்ளதா அல்லது குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனைகள் மேல் அவசர அக்கறை வந்துள்ளதா என்பதைத்தான் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேட்டுள்ளார். பிரச்சனை வந்துள்ளது, ஆனால் அது நாட்டு மக்களுக்கு இல்லை, அவர்களது வீட்டு மக்களுக்குதான் பிரச்சனை. முதல்வர் ஏதாவது ஒரு காரணத்தைக் காட்டி பிரதமரை சந்தித்து வருகிறார். நீட் உட்பட பல்வேறு தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்த திமுக அரசு 4 ஆண்டுகள் முடிந்த நிலையில் ஏன் பிரதமரிடம் இதுகுறித்து இதுவரை பேசவில்லை என கேள்வி எழுப்பியுள்ளார். டெல்லியில் நேற்று முன்தினம் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் கலந்து கொண்டார். கடந்த சில ஆண்டுகளாக அவர் இக்கூட்டத்தில் பங்கேற்காத நிலையில் தற்போது டாஸ்மாக் வழக்கு தொடர்பாக அமலாக்கத்துறை மேற்கொள்ளும் சோதனை நடவடிக்கைகளுக்கு பயந்தே ஸ்டாலின் டெல்லி பயணித்துள்ளார் என எதிர்க்கட்சிகள் குற்றஞ்சாட்டின. இருப்பினும் தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதியை பெறவேதான் டெல்லிக்கு பயணித்துள்ளதாகவும் பல்வேறு கோரிக்கைகளையும் நிதி ஆயோக் கூட்டத்திலும் தனிப்பட்ட முறையில் பிரதமர் மோடியிடமும் முன்வைத்துள்ளதாக முதல்வர் ஸ்டாலின் பேசியிருந்தார். மேலும் எட் ரெய்டுக்கும் பயப்பட மாட்டோம், மோடி ரெய்டுக்கும் பயப்பட மாட்டோம் என உதயநிதி ஸ்டாலின் பேசியதும் குறிப்பிடத்தக்கது. கஸ்தூரி தனது அரசியல் வாழ்வு குறித்து பேசியபோது, வரும் 2026 தேர்தலில் எனது பங்களிப்பு முழு மூச்சுடன் முழு மனதுடன் இருக்கும். ஆபரேஷன் சிந்தூர் நடைபெற்றதற்கு பின் முழுமையாக கட்சி சார்ந்த அரசியலுக்கு வந்துள்ளேன். ஆன்மீகத்தையும் ஆத்மா தைரியத்தையும் அளிக்கும் பெண்களுக்கு மிகவும் பக்கபலமாக இருக்கும் மோடிக்கு வலு சேர்க்கும் விதமாக செயல்படுவேன். தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்பு என்ற விஷயத்தில் ஜெயலலிதாவை மிகவும் இழக்கிறோம். தற்போது பாலியல் வன்கொடுமை என்பது பழகிப்போன ஒரு விஷயமாக ஆகிவிட்டது. தமிழ்நாடு அரசின் மெத்தன போக்கும் பாரபட்சமான ஒரு போக்குமே இதற்கு காரணம். பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் தீர்ப்பை ஒட்டு மொத்தமாக வரவேற்கிறோம். பொள்ளாச்சி வழக்கை தாங்கள்தான் வெளிக்கொண்டு வந்தோம் என பேசும் கனிமொழி உள்ளிட்ட திமுகவினர் தங்களது குடும்பத்தில் நடக்கும் பிரச்சினைகளை ஏன் வெளிக்கொண்டு வர மறுக்கிறார்கள்? நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்திற்கு இளைஞர்கள் மத்தியிலும் குறிப்பிட்ட சமுதாயத்தின் மத்தியிலும் நல்ல ஆதரவு இருக்கிறது. நடந்து முடிந்த இடைத்தேர்தலில் போட்டியிடாமல் நேரடியாக முதல்வராக வேண்டும் என அவர் முடிவெடுத்துள்ளார். தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கும் என்பது நடக்காத காரியம் என்றார்.